என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். என்னுடைய அருமை தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினால் 72 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிப்ரவரி 20 2008 வருடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, 1955 வருடத்தில் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசுவை குறித்த நற்சாட்சியை அவருடைய சாட்சியாக இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பி ஆண்டவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வழங்கி வந்திருந்தார். கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்து கொண்டார். அதோடு கூட உங்களையும் என்னையும் போன்ற திரளான பிள்ளைகளை சுவிசேஷத்தின் மூலமாக பெற்றெடுத்திருக்கிறார். அது நிமித்தம்தான் நாமும் இன்றும் ஆண்டவர் இயேசுவின் பின்னே நம்முடைய தகப்பன் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவரை நேசித்து உத்தமமாக அவரை பின்பற்றின பாதையிலே நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் எபிரேயர் 12 அதிகாரம் 1 நாம் வாசிக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடையே ஓடக்கடவோம். ஆம், திரளான சாட்சிகள், இன்னும் இரத்த சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் நம்மை பார்க்க 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 நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நமக்காக மன்றாடுவதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மன்றாடுவதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் மன்றாடுவதில்லை, அவர்கள் பரலோகத்திலே தங்கள் ஓட்டத்தை முடிந்து ஓய்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவனை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்திலே ஓய்ந்திருக்கும் வேளையிலே அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்களா, நாம் எப்படி ஓடுகிறோம் என்று. அந்த நேரத்திலே அவர்கள் பார்க்கும் ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கும் இந்த என்னுடைய பிள்ளைகளும் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளைப் போல நல்ல போராட்டத்தை போராடி அவர்களும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடட்டும் சுவாமி, ஓடட்டும் சுவாமி என்று நமக்காக, அந்த சாட்சிகளுக்காக இயேசுவின் ரத்தம் மன்றாடினது போல, பரிசுத்த ஆவியானவர் மன்றாடினது போல நமக்கும் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாம் ஓடுவோம். நாம் ஓடுவது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய வைராக்கியத்தினால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, நம்முடைய வல்லமையினால் அல்ல, நம்முடைய பேராலும் புகழாலும் ஞானத்தாலும் அல்ல. ஆண்டவர் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். எப்படி மன்றாடுகிறார்? பரலோகத்தில் இருக்கும் திரளான சாட்சிகளை பார்த்து 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 இந்த உலகத்தில் இருக்கும் என் பிள்ளைகளும் இந்த பரலோகத்திற்கு வந்திருக்கும் இத்தனை திரளான சாட்சிகளைப் போல ஓட வேண்டும். அவர்கள் சோர்ந்து போய் விழுந்துவிடக்கூடாது என்று சொல்லி சோர்ந்து போகும் நேரத்தில் நமக்கு சத்துவத்தை கொடுத்து 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 நாம் தொடர்ந்து ஓடும்படியாக நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அதற்கு தான் அந்த சாட்சிகளை அவர் பரலோகத்தில் அவருக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகளை பார்த்து நம்மையும் ஓடச் செய்து நம்மையும் பரலோகத்திற்கு ஒரு நாளில் கொண்டு செல்ல நமக்காக மன்றாடும்படி அவர்களை அங்கு வைத்திருக்கிறார். அவர்களை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தினராகிய நம்மை, அவர்களால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறின நம்மை பரலோகத்திற்கு கொண்டு வரும்படியாக நமக்காக இன்று மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாம் ஓடுவோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு ஓடுவோம். நாமும் ஒரு நாளில்
அப்பா சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இருக்கும் பரலோகத்தில் போய் சேரும்படியாக விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அதோடு கூட நாம் எப்படி ஓட வேண்டுமாம்? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. ஆம், நமக்கு பாரங்கள் உண்டு. ஆனால் அந்த பாரங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டார், அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10 இந்த வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆம், அவரையே பற்றி கொள்கிறோம். பாரமான எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறோம். இயேசுவின் பின்னே ஓடுகிறோம். அதோடு கூட நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிடுகிறோம். இயேசு சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். மரிக்க வைக்கும் பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு உயிரோடு இருக்க வைக்கும் இயேசுவின் பரிசுத்தத்தை நாம் சுமந்து கொள்வோம். அவருடைய பரிசுத்தத்தை சுமப்பது என்ன? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். என் சித்தம் அல்ல சுவாமி, உம் சித்தம் ஆகட்டும் என்று லூக்கா 22:44 படி நாமும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான். ஆம், அந்த கிருபை கர்த்தர் நமக்கு இன்று தருவாராக. எபிரேயர் 10:7 இயேசு சொன்னார், இதோ நான் உமது சித்தத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று தன் பரம பிதாவிடம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதைத்தான் என் தந்தை சகோதரன் தினகரன் அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் சொன்ன எல்லாம் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறது. ஆகவே அவைகளை நான் நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் ஆகட்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன கேலி பண்ணினாலும் சரி, என்ன எழுதினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, என்ன புகழ்ந்தாலும் சரி, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நான் ஆண்டவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று உத்தமமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி உத்தமமாக நம் ஓட்டத்தை ஓடுவோம். ஒரு நாளில் நாமும் சகோதரன் தினகரன் அவர்களோடு சேர்ந்து, ஆண்டவனே, நல்ல போராட்டத்தை போராடிவிட்டேன். என் குடும்பத்தில் நான் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்த காரியங்களை செய்தேன். என் வேலையில் நான் செய்ய வேண்டும் என்று நீர் வைத்திருந்த காரியத்தை செய்தேன். சமுதாயத்தில் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தேன். ஊழியத்தில் நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் திட்டமிட்டவைகளை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று பாவமில்லாமல் பரிசுத்தமாய் அதை நிமித்தம் வாழ்ந்து பரலோகத்திற்கு போகும்படி ஆண்டவன் அருள் புரிவாராக. சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். அவர்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு நாளில் போவோம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நமக்காக மன்றாடி நம் ஆத்மாவை காத்துக் கொள்வார். ஆகவே இந்த நேரத்திலும் நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நாம் அல்ல, அருள்நாதர் இயேசு எனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் நான் விழுந்து போவதில்லை. நான் வாழ்ந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி அது நிமித்தம் பரிசுத்தம் பெற்று நான் பரலோகத்திற்கு செல்வேன். யோபு 19:25 படி ஒரு நாளில் நாம் அவரை காண்போம். நாம் உயிரோடு இருக்கிறவராக காண்போம். நாமும் உயிருள்ளவர்களாக அவருடைய சமூகத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு வினாடி நம்மை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானை குறித்த இந்த தியானம் நமக்கு பாக்கியத்தை கொண்டு வரும்.